சர்ச்சைக்குரிய முறையில் பேசிய மத்திய அமைச்சர் நிரஞ்சன் ஜோதியை நீக்க கோரி ராஜ்யசபாவில் எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 4வது நாளாக சபை அலுவல்கள் முழுவதுமாக முடங்கின. டெல்லியில் ராமரின் பிள்ளைகள் ஆட்சி வேண்டுமா, முறைகேடாய் பிறந்தவர்களின் ஆட்சி வேண்டுமா என்று பேசிய மத்திய அமைச்சர் நிரஞ்சன் ஜோதியை நீக்க கோரி பார்லிமெண்டில் காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. ராஜ்யசபாவின் அலுவல்கள் தொடர்ச்சியாக 3 நாட்களாக முடங்கியது. வெள்ளியன்று காலை ராஜ்யசபா கூடியதும் நிரஞ்சன் ஜோதியை நீக்க கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் சபை கூடிய சில நிமிடங்களில் ஒத்திவைக்கப்பட்டது. பகல் 12 மணிக்கு சபை கூடியதும் கேள்வி நேரத்தை சபை தலைவர் ஹமீத் அன்சாரி எடுத்தார். அப்போதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அடுத்தடுத்து 2 முறை சபை ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகல் 2:30 மணிக்கு ராஜ்யசபா கூடிய போதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் போராட்டம் தொடர்ந்ததால் நாள் முழுக்க சபை ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே நிரஞ்சன் ஜோதி டெல்லியில் தொடர்ந்து பொதுக்கூட்டங்களில் பேசுவார் என்றும் அவரது கூட்டங்களை ரத்து செய்யும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சரும் பாரதிய ஜனதா மூத்த தலைவருமான வெங்கையா நாயுடு தெரிவித்தார்.